வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். "ரிகடிகாசி" சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் கேட்டுக்கிட்டபடி கோவில்ல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டு போறாங்க 2 போலீஸ்காரங்க. "சார் சார் என்கிட்ட குடுங்கன்னு" மனோஜ் கேட்க, "யோ அதெல்லாம் குடுக்க முடியாது. அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்னு" போலீஸ்காரங்க சொல்ல, "ஏமாத்தினவன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு" மனோஜ் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புவோன்னு சொல்ல, "சார் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குங்கிறாரு" மனோஜ். என்னன்னு கேட்க, "நெட்ல விடலாம்ல" அப்படிங்கிறாரு. "யோவ் படிச்சிருக்கேன்னு சொல்ற, படிச்சு டிகிரி வாங்குனியா இல்ல காசு குடுத்து வாங்குனியா?" அப்படின்னு எல்லாரும் கேட்குற மாரி போலீஸ்காரர் கேட்க, "ஏன்?" அப்படின்னு மனோஜ் பரிதாபமா கேட்குறாரு. "பின்ன என்னய்யா, நெட்ல விட்டா எல்லாரும் பார்க்குற மாரி ஏமாத்துனவனும் பார்ப்பான். அப்புறம் அவன் தலைமறைவு ஆயிட மாட்டானா? அப்புறம் எங்க போய் தேடுறது? ஐடியா குடுக்குறானா ஐடியா." அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல, அதுவரையிலும் மீனாவோட அம்மாவும் சீதாவும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்க, சீதா ரொம்ப கலுக்குன்னு சிரிச்சிடுறாங்க. அவங்க சிரிப்பு சத்தத்தை கேட்டு ரோகிணியும் மனோஜும் திரும்பி பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. "எங்க வேலையை எப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சோஷியல் மீடியா தான். அதை பார்த்து தான் பல பேர் தப்பு பண்றாங்க. எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஸ்டேஷனுக்கு வந்து அடையாளம் காமிச்சா போதும்." அப்படின்னு கடுப்படிச்சிட்டு, "ஏரியா" அப்படின்னு போலீஸ்காரர் கிளம்பி போயிடுறாங்க. போலீஸ் ஜீப் போனதும், "தேவையா மனோஜ் உனக்கு? வாயை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா?" அப்படின்னு ரோஹிணி அவங்க பங்கு கேட்க, "ஆக்சுவலி நான் சொன்ன ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா. அப்படி பண்ணி நான் மட்டும் பேர் வாங்கிட்டேன்னா அதுக்காக தான்." மனோஜ் சொல்ல, "நீ ஸ்டேஷனுக்கு போய் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத வா." அப்படிங்கிற ரோஹிணி மீனாவோட அம்மாவையும் தங்கச்சியும் ஒரு ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டு வான்னு போய் கார்ல ஏறிடுறாங்க. கார் கிளம்பினதும் 2 பேரும் கடப்பக்கத்துல வந்துட்டு, "அம்மா அந்த வீடியோவை தான் வாங்கிட்டு போறாங்க" அப்படின்னு சீதா அவங்க அம்மாட்ட சொல்ல, "அது தெரியுதுடி. அந்த ஆளை தீவிரமா தேடுறாங்க போலன்னு" அவங்க அம்மா சொல்றாங்க. "இருமா அக்கா கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சீதா போன் எடுத்து கால் பண்ண, மீனா அந்த டெக்கரேஷன் ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் தேங்க்ஸ் மீனான்னு சொல்லிட்டு வரோம் மீனான்னு கிளம்ப, சரிங்கக்காங்கிறாங்க. ஃபோன் ரிங் ஆகுது. கால் ஆன் பண்ணி காதுல வச்சு, சொல்லு சீதான்னு மீனா சொல்ல, "அக்கா நம்ம கோவிலுக்கு ரோகிணியும் அவங்க வீட்டுக்காரரும் வந்திருந்தாங்க" அப்படின்னு ஆரம்பிக்க, சாமி கும்பிட வந்திருப்பாங்க" அப்படின்னு மீனா அசால்ட்டா சொல்ல, "இல்லக்கா போலீஸோட வந்திருந்தாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு போக வந்திருந்தாங்க" அப்படின்னு சீதா சொல்ல, "ஓ வாங்கிட்டாங்களா? கோவில்ல இருக்க சார்கிட்ட கேட்டப்போ வீடியோ வெளியே போனா எங்களுக்கு தான் பிரச்சனை, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னார்ல. இப்பதான் போலீஸே வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல, இப்ப கொடுக்கலாம்ல. நீ போய் அந்த ஆபீஸ்ல நமக்கு ஒரு காப்பி வேணும்னு கேளேன்" அப்படின்னு மீனா சொல்ல, "எதுக்குக்கான்னு சீதா கேக்குறாங்க. "நமக்கும் ஏதாவது உதவியா இருக்கும் சீதா, நீ போய் கேட்டு பாரு" அப்படின்னு மீனா சொல்ல, "சரிக்கா நான் போய் கேட்டு பாக்குறேன்" அப்படின்னு போனை வச்சுட்டு கோவிலுக்குள்ள போறாங்க சீதா. கரெக்டா இன்சார்ஜ் வெளியே வர, "சார் இப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே வாங்கிட்டு போனாங்கன்னு" சீதா கேக்குறாங்க. "ஆ ஆமாமா, மீனா புருஷனோட அண்ணன் தானே அவரு" அப்படின்னு அவர் கேட்க, "ஆமாங்க சார், இப்பதான் அந்த வீடியோவை உங்ககிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, எங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்குமாங்க சார்னு" சீதா கேட்க, சரிம்மா, அதான் போலீஸே வாங்கிட்டு போயிருச்சுல்ல, உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்தாதான் என்ன, தெரிஞ்சவங்கள வேற போயிட்டீங்க, ஆனா வெளியே சொல்லக்கூடாதுன்னு இன்சார்ஜ் சொல்றாரு." "சரிங்க சார், சொல்ல மாட்டேன், வேற யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம்னு" சீதா சொல்ல, "சரிம்மா, உடனே உனக்கு அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு இன்சார்ஜ் சொல்ல, "ஓகேங்க சார், சரிங்க சார்னு சொல்லிட்டு போறாங்க சீதா. நைட் ஆகுது. முத்து வழக்கமான துள்ளலோட ஒரு குதி குதிச்சு வீட்டுக்குள்ள வர்றாரு மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டு. "இருங்க தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன்னு" மீனா சொல்ல, "வேணாம் வேணாம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு" முத்து சொல்றாரு. "வெளியே சாப்பிட்டு வந்துட்டீங்களான்னு" மீனா கேட்க, அப்படின்னு முத்து சொல்ல, "ஃபோன் கூட பண்ணி சொல்லலன்னு" மீனா கோச்சிக்கிறாங்க. "இல்ல மீனா, நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல மலேசியாக்காரங்க, அவங்க 2 பேரும் இன்னைக்கு தான் ஊருக்கு கிளம்புறாங்க. நான் தான் ஏர்போர்ட்ல போய் டிராப் பண்ணேன். அவங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. என்னையும் சாப்பிட சொல்லி அன்பு தொல்லை வேற, வேற வழி இல்ல, சாப்பிட்டுட்டேன்" அப்படின்னு முத்து சொல்ல, "ஃபோனாவது பண்ணி சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு மீனா கேட்க, "சொல்லியிருக்கணும், சாரி மறந்துட்டேன்" அப்படின்னு முத்து வழிஞ்சுக்கிட்டு சொல்ல, "சரி விடுங்க, உங்க அண்ணனும் ரோகிணியும் நம்ம கோவிலுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கியிருக்காங்க போல" அப்படின்னு மீனா சொல்ல, "ஓ தேடுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி கிடைக்கிறானான்னு பார்க்கலாம்" அப்படின்னு முத்து சொல்ல, "நானும் சீதா கிட்ட சொல்லி கோவில்ல பேச சொல்லியிருக்கேங்க, நமக்கும் அந்த வீடியோவில் ஒரு காப்பி கேட்டிருக்கேன்" அப்படின்னு மீனா சொல்ல, "கரெக்ட், நாமளும் ஒரு பக்கம் தேடுவோம். இவன் எங்க போய் கண்டுபிடிக்க போறான்? நாமளும் போய் தேடுவோம், ஏன்னா நம்ம பங்கு பணமும் வரணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச கழட்டிட்டு தூங்க போறதுக்கு முத்து ரெடியாக, மனோஜும் ரோஹிணியும் உள்ளர வர்றாங்க. பாக்குற முத்து, "டேய் நீ என்ன அந்த பக்கம் இருந்து வர்றன்னு" கேக்குறாரு. "மாடியில இருந்து வர்றோம்." "ஏன்?" அப்படின்னு மனோஜ் கேட்க, "உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் வாங்குறாரு முத்து."
என்ன விஷயம் சொல்லுன்னு மனோஜ் பக்கத்துல வர, நம்ம வீட்டுக்கு மலேசியாக்காரங்க வந்தாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல, போய்கிட்டு இருந்த ரோஹிணி அப்படியே டக்குன்னு பிரேக் அடிச்சு நின்னு திரும்பி பாக்குறாங்க. ஆமான்னு மனோஜ் சொல்ல, அவரை இப்பதான் ஏர்போர்ட்ல விட்டுட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. சரி இப்ப அதுக்கு என்னன்னு மனோஜ் கேக்குறாரு. சொல்றத முழுசா கேளுடாங்கிற முத்து. அவரு மலேசியா நம்பர்லாம் கொடுத்திருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் மலேசியால இருக்க பெரிய ஜெயில தான் ஆபீசரா இருக்காராம் அப்படிங்கிறாரு முத்து. சரி இப்ப அதுக்கு மனோஜ் சொல்ல, என்னடா இப்ப அதுக்கு என்னங்கிற? பார்லர் அம்மாவோட அப்பா அங்க இருக்க ஜெயில தானே இருக்காரு. அவரை பார்த்து ஏதாவது சொல்லணும்னா கூட அங்க இருக்கவர்கிட்ட சொல்லலாம். என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா? அப்ப அங்க இருக்கவங்க கிட்டயே சொல்லி அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. முத்து அப்படின்னு வேகமா கூப்பிட்டுக்கிட்டு முத்துக்கிட்ட வர்ற ரோஹிணி, எதுக்கு கண்டவங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு சொல்றீங்க அப்படின்னு கத்த. உன் அப்பா ஜெயில இருக்காருன்னு நான் சொல்லவே இல்லையே. அவங்க சொந்தக்காரங்க ஜெயில ஆபீசரா இருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சொல்ல. அது எப்படிங்க நீங்க எதுவுமே சொல்லாம சம்பந்தம் இல்லாம அவங்க ரிலேட்டிவ் ஆபீசரா இருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அந்த ஊரை பத்தி சொன்னாங்க. அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் எங்கெங்க என்ன வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் முத்து சொல்ல. நீங்க ஏன் அதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. ஏண்டா உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு மனோஜ் கேட்க. ஏண்டா நான் சொன்ன உடனே உன் மாமனார் கிட்ட பேசணும்னு உனக்கே தோணுச்சுல்ல, அந்த மாதிரி தானே சொல்ல வந்த. ஆனா பார்லருமா சவுண்டு கொடுத்தோன்னு பிளேட்டை மாத்திர பாத்தியா? நீ எல்லாம் அரசியலுக்கு போலாண்டா, செகண்டுக்கு செகண்ட் பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல. ரோஹிணி முறைச்சிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பண்றதுதான் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு மனோஜ் போக, இங்க பாருங்க முத்து, எங்க விஷயத்துல தலையிட வேணான்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன் அப்பாவை பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க. ஏங்க நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப அவரு உங்க அப்பாவை பத்தி எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு மீனா கேட்க. அவர் தானே எங்க அப்பாவை பத்தி கூப்பிட்டு பேசினாரு. என் அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதா? அவரை பத்தி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு அக்கறை? எதுக்கு அவரை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வரணும் அவ்வளவுதானே. அது வந்துரும், அதை நாங்க கொடுத்துருவோம். தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு ரோஹிணி சொல்றாங்க. ஏங்க என்ன ஏதோ எதிர்த்த வீட்டுக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே வீட்டுல இருக்கோம். உங்க குடும்பம்னு தனியா சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க. மீனா நீதான் ஒரே குடும்பம்னு நினைக்கிற, ஆனா மத்தவங்க எல்லாம் அப்படி நினைக்கிறது இல்ல. பார்லர் அம்மா அவர் உன் அப்பா கரெக்டு தான், ஆனா இந்த வீட்டுல இருக்கவர்களும் நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே அப்படின்னு முத்து சொல்றாரு. ரோஹிணி நீங்க இந்த வீட்டுக்கு வந்த மருமக, நானும் அப்படிதான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு என்ன தீர்வுன்னு நாங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. போய்கிட்டு இருந்த மனோஜ் அப்படியே திரும்பி நின்னவரு. இப்போ கேட்டாங்களா உங்ககிட்ட இதெல்லாம்? அவதான் அவங்க அப்பாவை பத்தி பேச வேணாம்னு சொல்றாள்ல, ஏண்டா உங்ககிட்ட வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன வழின்னு கேட்டோமா அப்படின்னு முத்துவ பார்த்து மனோஜ் கேட்க. ரோஹிணி அவர் ஒரு உதவியா இருக்கட்டுமேன்னு தான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. மீனா விடு விடு, உதவி பண்றது தப்பு இல்ல, அதை யாருக்கு பண்ணணும்னு இருக்குல்ல, அதோட மதிப்பு தெரியாதவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. தப்புதான்டா, நான் பேசல போதுமானு முத்து கேக்குறாரு. இப்படி பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. வா மனோஜ் அப்படின்னு ரோஹிணி திரும்ப. டேய் பாத்து இருந்துக்க சொல்லிட்டேன் அப்படின்னு மனோஜும் திரும்ப 2 பேர் ரூம்குள்ள போயிடுறாங்க. என்னங்க அவங்க இப்படி பேசிட்டு போறாங்கன்னு மீனா கேட்க. அவன் என்ன பண்ணுவான், பெருசா வளர்ந்த நெட்ட மரம் அவன். பார்லர் அம்மா தான் இவன் மேல அடிக்கிற காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தான் சாய்வான் அப்படின்னு முத்து சொல்ல. நீங்க நல்லதுக்கு தானே சொன்னீங்க, அதுக்கு ஏங்க ரோஹிணி இப்படி டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு மீனா கேட்க. டென்ஷன் ஆகுதா? இத பாக்குறப்பதான் அதுகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுது அப்படின்னு முத்து சொல்ல. ஆமாங்க, மலேசியால ஏதோ சம்திங் ஃபிஷ்ங்கிறாங்க மீனா. மீனா நீ இப்படி சொல்றத நிறுத்து மீனா. நீ இப்படி சொன்னா எனக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் ஃப்ரை இப்படிதான் ஞாபகம் வருதுங்கிறாரு முத்து. சரி ஏதோ மர்மம் இருக்குன்னு மீனா சொல்ல. அப்படி சொல்லுங்கிறாரு முத்து. ஜெயில தெரிஞ்சவங்க இருக்காங்க, உதவி செய்வாங்கன்னு இருந்தா யாரா இருந்தாலும் நன்றி தான் சொல்லுவாங்க. இவங்க திட்டிட்டு போறாங்கன்னு மீனா சொல்றாங்க. திட்டினாங்கல்ல, அதுதான் விஷயம். அதுக்காக நம்ம ஒதுங்கிட கூடாது மீனா. துப்பறியற வேலையை ஆரம்பிக்கணும்னு முத்து சொல்ல. எப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஜீவா கொடுத்த கண்ணாடி எங்க அப்படின்னு முத்து கேட்க. 2 பேரும் இந்த கூலிங் கிளாஸ போட்டுக்கிறாங்க. எதுக்கு இதை போட சொன்னீங்க? நடு ராத்திரியில இப்படி கண்ணாடி போட்டு நிக்கணுமா அப்படின்னு மீனா படு சீரியஸா கேட்க. இருட்டுல வேலை பாக்குறப்ப இதெல்லாம் போட்டுக்கணும். இப்ப நம்ம விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல. 2 பேரும் யோசிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல அப்படியே ரோபோட் மாதிரி திரும்பி நடக்கிறாங்க. கண்ணு தெரியாதவங்க மாதிரி அந்த ஹால்ல 2 பேரும் குறுக்கன் இறக்கையுமா நடந்துட்டு இருக்காங்க. நீண்ட யோசனைக்கு பிறகு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்தால நிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே குரல்ல பார்வதி ஆண்டிங்கிறாங்க. கண்ணாடியை கழட்டுற முத்து, அவங்களாலதான் அந்த பார்லர் அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்ல. விசாரணை அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு மீனா கண்ணாடியை கழட்டிட்டு சிரிக்க, பரவாயில்லையே நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்லங்கிறாரு முத்துவும் சிரிச்சுக்கிட்டு. 2 பேரும் ஒருத்தர் கைக்குள்ள ஒருத்தர் கையை விட்டுக்கிட்டு, ஒருத்தர் உதட்டு இன்னொருத்தர் தொட்டு முத்தம் கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே முத்து மீனாவை நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு. காலையில பொழுது விடியுது. பார்வதி வீட்டு காலிங் பெல் ரிங் ஆக சாமி கும்பிட்டுட்டு இருந்தவங்க வெளியே போய் கதவை திறக்கிறாங்க. முத்து மீனா வாங்க வாங்கன்னு சொல்ல, நல்லா இருக்கீங்களா அத்த அப்படின்னு முத்து முதல்ல கேட்க, நான் நல்லா இருக்கேன்பா அப்படிங்கிற பார்வதி கிட்ட, என்ன ஆண்டி இப்பெல்லாம் வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. முன்னெல்லாம் விஜயாவை பார்க்க அடிக்கடி வருவேன், இப்பெல்லாம் விஜயா இங்க வந்துடுறாளேன்னு பார்வதி சொல்றாங்க. அப்ப எங்களை பார்க்கலாம் வரமாட்டீங்களா அத்த அப்படின்னு முத்து கேட்க, அப்படிலாம் இல்லப்பா, நீங்க எல்லாம் வேலையில பிஸியா இருப்பீங்கல்ல, வாங்க உட்காருங்கன்னு பார்வதி சொல்ல, வா வா உட்காருன்னு மீனாவை கூட்டிட்டு போய் உட்கார்றாரு முத்து. பக்கத்துல இருக்க சோஃபால உட்கார்ற பார்வதி, என்னப்பா 2 பேரும் சர்ப்ரைஸா வந்திருக்கீங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போலான்னு வந்தோங்கிறாரு முத்து. பார்வதி ஷாக்கான மாதிரி, அல்வாவான்னு கேட்க, ஆமாத்த அல்வா தான், என் ஃப்ரெண்டு திருநெல்வேலி வரைக்கும் ஒரு சவாரிக்காக போயிருந்தான், அங்க இருந்து நிறைய அல்வா வாங்கிட்டு வந்து கொடுத்தான், உங்களை பார்த்துட்டு அப்படியே இந்த அல்வாவை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். மீனா தான் சொன்னா உங்களுக்கு அல்வான்னா ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பாக்ஸ் எடுக்க, நான் எப்பவோ சொன்னது அது இப்பவும் உனக்கு ஞாபகம் இருக்கா மீனா அப்படின்னு பார்வதி ஆச்சரியமா கேட்க, இந்தாங்க தன்னு முத்து கொடுக்குறாரு, சாப்பிடுங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல, பார்வதி எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிடுறாங்க. திருநெல்வேலி அல்வாவை அடிச்சுக்க முடியாதுப்பா, அது டேஸ்டே தனிதான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்வதி. அப்புறம் ஏன் கீழே வைக்கிறீங்க, மிச்சத்தை எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருங்கன்னு முத்து சொல்றாரு. ஐயோ வேணாம்ப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இது மாதிரி 4 டப்பாவை ஒரே நேரத்துல சாப்பிட்டுருவேன், இப்ப நான் இப்படி இருக்க உடம்புக்கு ஆகாதுங்கிறாங்க பார்வதி. என்னாத்த நீங்க இப்பவும் 16 வயது படத்துல இருக்க ஸ்ரீதேவி மாதிரி தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்ல, அப்பப்பப்பா உன் பாசத்துக்கு நன்றி, ஆனா அவ்வளவு அப்பட்டமான பொய்யெல்லாம் வேணாங்கிறாங்க பார்வதி. முத்து மீனாவை பார்த்து சிரிக்க, யாராவது கேட்டா அடிக்க வந்துருவாங்க, எப்பவும் உனக்கு விளையாட்டு தாங்கிறாங்க பார்வதி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காக வேண்டிதான் வந்தோன்னு முத்து சொல்றாரு. என்னப்பா சொல்லுன்னு பார்வதி கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு முத்து ஆரம்பிக்க, அல்வா கொடுத்த ஃப்ரெண்டுக்கான்னு பார்வதி கேக்குறாங்க. அவன் இல்லத்த, இவன் வேற ஃப்ரெண்டு, அவனுக்கு 4 கார் இருக்குது, அவனும் ஒரு கார் ஓட்டுறான், நல்ல வசதி தான், நல்லா சம்பாதிக்கிறான்னு முத்து சொல்ல, சரிப்பா இதையெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு பார்வதி கேக்குறாங்க. அது அத்த, அவன் கல்யாணம் பண்ணா வெளிநாட்டுல இருக்க ஒரு தமிழ் பொண்ணை பார்த்துதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான் அப்படின்னு முத்து சொல்ல, ஓஹோ அப்படி ஒரு கண்டிஷனா அப்படின்னு பார்வதி கேட்க, உங்களுக்கு தான் வெளிநாட்டுல இருக்க நிறைய பேரு தெரியும்ல அப்படின்னு முத்து சொல்ல, மலேசியாவில இருந்தே ரோஹிணி உங்க மூலமா தானே எங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிங்கிறாரு முத்து. அப்படி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அத்த, இந்த பார்லர் அம்மாவோட அப்பாவெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு முத்து கேட்க, அவர் எப்படிப்பா எனக்கு தெரியும், அதுவும் மலேசியாவில எல்லாம் எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு பார்வதி சொல்ல, என்ன ஆண்டி ரோஹிணிய நீங்க தான் அறிமுகப்படுத்துனீங்கன்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்களே அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா ஆனா அவங்க அப்பாவை எனக்கு தெரியாது அப்படின்னு பார்வதி சொல்ல, என்னத்த சொல்றீங்க, நீங்க அறிமுகப்படுத்தின மலேசியா மருமகள்னு தானே அம்மா அப்பப்ப பெருமையா சொல்லுவாங்க அப்படின்னு முத்து கேட்க, அவ மலேசியா பொண்ணுன்னு எனக்கு அப்ப தெரியாதுப்பா, அவ ரொம்ப நாளா வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு போவா, நல்ல பாசமா பேசுவா, அவ்வளவுதான், மத்தபடி அவ அப்பாவை பத்தியோ அவ மலேசியால இருந்து வந்தாங்கிற விவரமோ எனக்கு தெரியாது அப்படின்னு பார்வதி சொல்ல, மீனா ஒரு பார்வை பாக்குற முத்து, அப்ப பார்லர் அம்மாவை பத்தி உங்களுக்கு என்னதான் தெரியும்னு கேக்குறாரு. விஜயாவோட மருமக, மனோஜோட பொண்டாட்டி, பியூட்டிஷியன் வேலை பண்றா, மலேசியால இருந்து வந்த பணக்கார பொண்ணு அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி 2 பேரும் பார்க்க, அப்படின்னு அவதான் சொன்னா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. பார்லர் அம்மா மலேசியால இருந்து வந்த பொண்ணுன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்னு கேக்குறாரு முத்து. பார்வதி யோசிக்கிற கேப்ல மறுபடியும் முத்து மீனா ஒரு அர்த்தமான ஒரு பார்வை பாக்குறாரு. திரும்புற பார்வதி, அது ஒரு நாள் விஜயா இங்க இருக்கப்ப அவ மசாஜ் பண்ண வந்தா, அப்ப விஜயாவை நான் அறிமுகப்படுத்தி வச்சேன், அதுக்கப்புறம் விஜயாவுக்கும் மசாஜ் பண்ணா, அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாள் ரோஹிணியோட அப்பா மலேசியாவில இருந்து போன் பண்ணாரு. ரோஹிணி அழுதுகிட்டே பேசினா, உன் அம்மா என்ன ஏதுன்னு விவரம் கேக்குறப்ப அப்பதான் அவ இதையெல்லாம் சொன்னா அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்ப அத்தைய பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க மலேசியால இருந்தாங்கன்றத சொல்லவே இல்லையா அப்படின்னு மீனா கேட்க, இல்லையே. ஆமா, எதுக்கு இப்படி போலீஸ் மாதிரி மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு பார்வதி யோசனையா கேட்க, உடனே சுதாரிச்சுக்கிற முத்து, அத்தை நம்ம கேள்வி கேட்காம உலகத்துல எந்த கண்டுபிடிப்புமே வந்திருக்காது இல்லத்த, கேள்வி கேட்டாதான் அறிவு வளரும், கேள்வி கேட்கறத விடவே கூடாது, ஒரு கேள்விக்கு 1000 பதில் இருக்கும், கேள்வி இல்லாம வாழ்க்கை இருக்கா, எங்க ஏன் எப்படி எதுக்கு இப்படி பல கேள்வி இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்ல, கேட்ட பார்வதி பெருமூச்சு விட்டுட்டு, மீனா
முத்து பேசுனதுல உனக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னு கேக்குறாங்க. அதான் ஆண்டி கேள்வி கேளுங்கன்னு சொல்றாருன்னு மீனா சொல்ல, உனக்காவது புரிஞ்சுது, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஆமா, உனக்கு என்ன புரிஞ்சது சொல்லுன்னு பார்வதி கேட்க, அதை எப்படி நான் சொல்றது, அது வந்துன்னு மீனா யோசிச்சுட்டு இருக்க. சும்மா சொல்லு, கேக்குறாங்கல்ல அப்படின்னு முத்து எடுத்து கொடுக்கறாரு. ஆண்டி, புரிஞ்சது புரியாம போகலாம், புரியாம இருக்கிறது புரியலாம், சிலது புரிஞ்சும் புரியாம போகலாம், புரியாம போனது அப்புறம் புரியலாம், மொத்தத்துல புரிஞ்சுக்கிட்டு குழப்பமா இருக்கலாம், கேள்வி புரியாம போறதுல தப்பில்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. பார்வதிக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுது. அட நீ இருமா, அதுக்கு இவனே தேவலாம் போல அப்படின்னு பார்வதி சொல்ல, சூப்பரா சமாளிச்சிட்டோம்லன்னு 2 பேரும் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாங்க. 2 பேரும் என்ன குழப்பறதுக்குன்னே வந்திருக்கீங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, இல்லத்த சும்மா விளையாடணும், உங்ககிட்ட தானே நாங்க இப்படி விளையாட முடியும், அம்மா கிட்ட போய் இப்படி பேச முடியுமா அப்படின்னு முத்து கேட்க, ஆமா ஆமா அவ கடிச்சு வச்சிருவாளேங்கிறாங்க பார்வதி. அம்மாவோட எல்லாம் இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, அது என்னமோ உண்மைதான், ஆரம்பத்துல நாங்க 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அப்புறம் விஜயா பேச்ச தாங்க முடியாம ஒவ்வொருத்தரா கழண்டுகிட்டாங்க, நான் மட்டும்தான் உன் அம்மாவோட ஃப்ரெண்டா இருக்கேன்னு பார்வதி சொல்ல, பரவாயில்லத்த நீங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆரம்பத்துல ஏதோ கேட்டியே அது மறந்து போச்சேன்னு பார்வதி சொல்ல, அதான் அத்த, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபாரின்ல இருந்து ஏதாவது பொண்ணு தெரியுமான்னு கேட்க வந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல, நான் சரி யார்கிட்டயாவது விசாரிக்கிறேன், தெரிஞ்சா சொல்றேன்னு பார்வதி சொல்ல, சரித்த அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் எழுந்திருக்கிறாங்க. இருங்க காஃபி குடிச்சிட்டு தான் போகணும், எல்லா தடவையும் சும்மா தானே போறீங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு பார்வதி உள்ளர போறாங்க. அவங்க உள்ளர போறது 2 பேரும் ஒரே மாதிரி தலையை நீட்டி பார்த்துட்டு டக்குன்னு எதிரெதிரில உட்காந்துட்டு, என்ன மீனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பதில் எதுவும் வரலையேன்னு முத்து கேக்குறாரு. ஆமாங்க, ஆனா ரோஹிணி மலேசியால இருந்து வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கே பாதியில தான் தெரிஞ்சிருக்கு, அதுவும் அத்தையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப பார்லர் அம்மா நம்மள மட்டும் இல்ல இவங்களையும் சேர்த்துதான் ஏமாத்தி இருக்கு, இவங்களுக்கே எதுவும் முழுசா தெரியலையே அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க நம்ம இங்க வந்ததை விட வித்யா வீட்டுக்கு போயிருக்கணும், அவங்களுக்கு தானே ரோஹிணி சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா இல்ல அந்த கோந்த பாட்டி கிட்ட கேட்டா தெரியும்னு முத்தும் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பூக்கட்டி கத்து கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன்ல, அப்ப கூட ரோஹிணிய பத்தி யதார்த்தமா கேள்வி கேட்டேன் கொஞ்சம், அவங்களும் எல்லாமே சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்போ ஒண்ணு பண்ணலாம், அடுத்து அங்க போகலாம், இன்னைக்கு கேட்ட மாதிரியே கேள்வி எல்லாம் திரும்பவும் கேளு, இதே பதில சொன்னுச்சுன்னா பார்லர் அம்மா மலேசியா பொண்ணுதான், ஆனா மாத்தி மாத்தி ஏதாவது உளறுச்சுன்னா இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு, அந்த பொண்ணுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க நான் கேக்குறேன்னு மீனா சொல்றாங்க. அடுத்து காலிங் பெல் ரிங்காக ரூம்குள்ள இருந்து வந்து கதவை திறக்கிறாங்க வித்யா. வெளியே நிக்கிற புன்னகை மன்னன் முருகன் குட் மார்னிங்கிறாரு. குட் மார்னிங்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு மிரட்டலா கேக்குறாங்க வித்யா. இத உங்ககிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு முருகன் சொல்ல, என்ன அதுன்னு வித்யா கேக்குறாங்க. திருஷ்டி கட்டுறதுக்குங்க, இத உங்க வண்டியில கட்டிக்கோங்க, வண்டிக்கு நிறைய திருஷ்டி இருக்குங்க அப்படின்னு முருகன் சொல்லிட்டு ஒரு காவி துணிய காமிக்க, என் வண்டிக்கு திருஷ்டியா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு வித்யா கேக்குறாங்க. இல்லங்க அன்னைக்கு பாருங்க கேஷுவலா 2 பேரும் வந்தோம், 2 வண்டியும் இடிச்சிருச்சு அப்படின்னு முருகன் சொல்ல, அப்போ உங்க வண்டிக்கு திருஷ்டி இல்லையான்னு கேக்குறாங்க வித்யா. என் வண்டிக்கு ஏற்கனவே கட்டியிருக்கேங்க அப்படின்னு முருகன் சொல்ல, கட்டினதுக்கு அப்புறமும் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேக்குறாங்க வித்யா. தாங்க உங்க வண்டிக்கு திருஷ்டியோட பவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது என் வண்டியை அப்படியே இழுத்துருச்சு அப்படின்னு முருகன் சொல்ல, வித்யாவால சிரிப்பை அடக்க முடியல, சிரிச்சிட்டு இருக்காங்க மௌனமா. இந்தாங்க இத உங்க வண்டியில கட்டிக்கிட்டா ஆக்சிடென்ட் எதுவும் நடக்காது அப்படின்னு முருகன் சொல்ல, ஏன் வண்டி மேல அப்படி என்ன அக்கறை உங்களுக்குன்னு கேக்குறாங்க வித்யா. இல்லங்க திரும்பவும் என் வண்டியில வந்து மோதி அத போய் மெக்கானிக் ஷெட்ல கொடுத்து எதுக்குங்க, அப்புறம் உங்களுக்கு 2 நாள் வண்டி இல்லாம இருக்கும், தேவையில்லாத செலவு, அதனாலதான் சொல்றேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு முருகன் நீட்ட அதை வாங்கிக்கிறாங்க வித்யா. சரிங்க நான் அப்புறம் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 எட்டு போன முருகன் திரும்பி ஏங்க அப்படின்னு கூப்பிட, வித்யாவும் திரும்பி பாக்குறாங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமாங்க அப்படின்னு முருகன் கேட்க, என்ன கேளுங்கன்னு வித்யா சொல்றாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு முருகன் காலை எம்பி நின்னு கேட்க, பார்த்தா எப்படி தெரியுதுன்னு வித்யா கேக்குறாங்க. இப்ப எல்லாம் பார்த்தா தெரியறது இல்லங்க, சரியா கண்டுபிடிக்க முடியறது இல்ல, அப்புறம் தேவையில்லாம வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்கு, அதனாலதாங்க கேட்டேன்னு முருகன் சொல்ல, சிரிக்கிற வித்யா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்றாங்க. தேங்க்ஸுங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் ஓடின முருகன் திரும்பி ஓடி வந்து, ஏங்க நான் வரேங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட, வித்யா கதவை சும்மா சாத்திட்டு உள்ளர வந்து அந்த துணியை பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் டோர் பெல் ரிங்காக, என்ன அதுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா ஓடி வந்து கதவை திறக்க மீனா நிக்கிறாங்க.
ஏய் மீனா, வாங்க 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 அப்படின்னு அவங்கள உள்ளர கூட்டிட்டு வந்துட்டு கதவை சாத்துறாங்க வித்யா. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வித்யா சொல்ல, எதுக்குன்னு கேக்குறாங்க மீனா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, பார்த்து கொஞ்சம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு வித்யா சொல்ல, கொண்டு வந்த பூவை மீனா குடுக்குறாங்க. தேங்க்ஸுங்கன்னு வாங்கிட்டு உட்காருங்கிறாங்க வித்யா. ரெண்டு பேரும் சோஃபால உட்கார, ஆமா என்ன பேசணும்னு நினைச்சீங்கன்னு மீனா கேக்குறாங்க. அதுவா, நீங்களும் முத்துவும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க, ரெண்டு பேரும் அவ்வளோ அஃபெக்ஷனா இருக்கீங்க, அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க, இதான் அந்த ரொமான்ஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு வித்யா சொல்ல, வெக்க சிரிப்பு சிரிச்சுட்டு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது, அவரு பெரிய கண்ணதாசன் ரசிகர், அந்த பாட்டெல்லாம் பாடி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, முத்து கூட கொஞ்சம் அடிக்கடி ஹார்ஷா தான் பேசுவாரு, அவரு எப்படி நீங்க இப்படி இவ்வளோ ரொமான்டிக்கான ஆளா மாத்துனீங்க அப்படின்னு வித்யா கேட்க, வெக்க சிரிப்பு சிரிச்சுட்டு தலையை குனிஞ்சுக்கிறாங்க மீனா. அதனால தாங்க உங்ககிட்ட கேட்கலான்னு தான், என் டவுட்டுக்கு அப்படின்னு வித்யா இழுக்க, என்ன டவுட் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. நம்ம லைஃப் பார்ட்னரை எப்படிங்க செலக்ட் பண்றதுன்னு வித்யா கேட்க, இத போய் நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க பாருங்க, ஏன் கல்யாணமே ஒரு அதிர்ச்சியில விபத்து மாதிரி தானே நடந்தது, இந்த கேள்வியை நீங்க ரோஹிணி கிட்ட கேட்கலாமே, அவங்க தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. யாரு அவளா? அவளே 30 லட்சத்தை தொலைச்சிட்டு அப்செட்ல சுத்திட்டு இருக்கா, அவளை போய் நான் எங்க இப்ப கேக்குறதுங்கிறாங்க வித்யா. ஆமாங்க, பாவம் அவ்வளோ பெரிய பணத்தை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆமாங்க ஆனா பரவாயில்லங்க, எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கா, இதெல்லாம் அவளுக்கு ஒரு விஷயமே இல்லைங்கிறாங்க வித்யா. அப்படியா, இருந்தாலும் இவ்வளோ பெரிய தொகை போயிருச்சேன்னு மீனா சொல்ல, அதுக்காகலாம் அவ கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, அவ ரொம்ப தைரியமானவ அப்படின்னு வித்யா சொல்ல, அப்படியா, சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்படிதானான்னு மீனா கேக்குறாங்க. ஆமாங்க அப்படிதான் இருந்திருப்பா, எனக்கு அவளை காலேஜ்ல இருந்து தானே தெரியும் அப்படின்னு வித்யா சொல்ல, மீனா யோசிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பூக்கட்ட வந்தப்ப பேசுனது ஞாபகம் வருது, ரோஹிணி உங்களுக்கு எப்ப இருந்து தெரியும் அப்ப மீனா கேட்க, அதான் சொன்னேனே சின்ன வயசுல இருந்துன்னு வித்யா சொல்றாங்க. அதாங்க எந்த வயசுல இருந்து தெரியும் அப்படின்னு மீனா கேட்க, அது ஒரு 7-8 வயசு இருக்கும்னு வித்யா சொன்னது இப்ப ஞாபகம் வருது மீனாவுக்கு. யோசனையில இருந்து வெளியே வர்ற மீனா, அப்படியா அவங்க காலேஜ் இங்கேதான் படிச்சாங்களான்னு கேக்குறாங்க. இல்ல மலேசியாவில தான், அந்த ஏஜ்ல இருந்து அவளை தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அவ அப்படிங்கிறாங்க வித்யா. ஆனா நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, உங்க அப்பாவும் ரோஹிணியோட அப்பாவும் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. என்னது அப்படின்னு மீனா கேட்க, இல்ல அப்படிதான், நானே அதான் சொல்ல வந்தேன், எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு தான், ரோஹிணி வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு வித்யா சமாளிக்க, ஓ உங்க அப்பாவும் மலேசியால தான் இருந்தாரா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாமா, அதனாலதான் ரோஹிணியோட அப்பாவும் என் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னு வித்யா ஒரு வழியா சமாளிக்க, ஆனா உங்க அப்பா மலேசியா போனதே இல்ல, வெக்கேஷனுக்கு அவங்க இங்க வந்தப்பதான் ஃப்ரெண்ட் ஆனோன்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமாங்க அதான் லாஜிக் கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு வித்யா சொல்ல, புரியலங்கிறாங்க மீனா. இல்ல லாஜிக்கலி அதுதான், அவங்க வெக்கேஷனுக்கு வரும்போது தெரியும், அப்பப்ப எங்க அப்பாவும் மலேசியா போயிட்டு வருவாரு அப்படின்னு வித்யா சொல்ல, உண்மையிலேயே குழம்பி போற மீனா. இப்போ உங்க அப்பா எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. அவரு எங்க இருப்பாரு, தஞ்சாவூர்ல தான் இருப்பாருங்கிறாங்க வித்யா. தஞ்சாவூருங்கிறீங்க, போன முறை கோயம்புத்தூர்னு சொன்னீங்கன்னு மீனா கேட்க, ஐயோ அப்படி வேற சொல்லி தொலைச்சிருக்கேன் நான் மனசுக்குள்ள நினைக்கிற வித்யா. அது எங்க அப்பா ஊரு கோயம்புத்தூர், எங்க அம்மா ஊரு தஞ்சாவூர், அதனால அங்கேயும் இருப்போம் இங்கேயும் இருப்போம் அப்படின்னு சமாளிக்கிற வித்யா. ஐயோ மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம் போலன்னு தனக்குள்ளேயே புலம்பிக்கிறாங்க. இவ வேற போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு வித்யா மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. அப்ப சின்ன வயசுல இருந்து ரோஹிணி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மேனா கேட்க, இல்லன்னு தலையாட்டுறாங்க வித்யா. போன தடவை கேட்டப்போ ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர்லாம் டூர் போயிருக்கோன்னு சொன்னீங்களேன்னு மீனா வித்யாட்ட கேட்க, காஷ்மீரா நானா அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. நீங்க தான் நீங்க சொன்னீங்கன்னு மீனா சொல்ல, ஐயோ காஷ்மீரை நான் படத்துல மட்டும்தானே பாத்திருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற வித்யா என் வாய வச்சுக்கிட்டேன்னு வெளிப்படையா சொல்லிடுறாங்க. என்னது அப்படின்னு மீனா கூர்ந்து கேட்க, இல்லங்க ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஏன்னா ரோஹிணின்னு ஸ்கூல்ல எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, சோ அந்த ரோஹிணி இந்த ரோஹிணியோட நினைவுகளும் மெர்ஜ் ஆகி அது ஒரு மாதிரி ஆகி, சரி அதெல்லாம் விடுங்க, ஸ்டேஜுக்கு டெக்கரேஷன்லாம் போடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குற வித்யா. இருங்க உங்களுக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு எந்திரிக்கிறாங்க. இல்ல வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு மீனாவும் எந்திரிக்க, இன்னைக்கு உங்களுக்கு பூ கொடுக்கற வேலை இல்லையா அப்படின்னு வித்யா கேட்க, இருக்கு, அப்படியே உங்களுக்கும் பூ கொடுத்துட்டு போலான்னு பக்கத்துல வந்தேன், பாத்துட்டு போலான்னு வந்தேன், சரி நான் வரேன்னு மீனா கிளம்புறாங்க. இருங்க அந்த ரொமான்ஸ் ஐடியா, லைஃப் பார்ட்னர் எப்படி செலக்ட் பண்றது, இத பத்தி பேசணுமேனு வித்யா கேக்குறாங்க. நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இன்னொரு நாள் வரேன் பேசலாம், இப்ப நான் கிளம்புறேன்னு மீனா கிளம்புறாங்க. சரிங்க அப்படிங்கிற வித்யா. என்ன இவ்வளவு குடையரா இவ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்க மீனா கதவை சாத்திட்டு கிளம்பிடுறாங்க.
இருக்காங்க. என்ன இவ இவ்ளோ கேள்வி கேக்குறா, நான் என்னத்த உளறி வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு வாய் விட்டு புலம்பிட்டு இருக்காங்க. கீழே நிக்கிற முத்து, சரிங்க சார், இன்னும் 1/2 மணி நேரத்துல தானே, நான் வந்துடுறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க மீனா வர்றாங்க. வாங்க சிஐடி மீனா அப்படின்னு முத்து கூப்பிட, ஆமா பெரிய சிஐடி, பெருசா எதையாவது கண்டுபிடிச்சாதானேன்னு சலிச்சுக்கிறாங்க மீனா. ஏன் என்னாச்சுன்னு முத்து கேட்க, வித்யாவும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, நீ சரியா கேள்வி கேட்டியான்னு முத்து கேக்குறாரு. நான் அதெல்லாம் சரியா தான் கேள்வி கேட்டேன், ஆனா ஒரு விஷயங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்னதுன்னு முத்து கேக்குறாரு. அன்னைக்கு நான் ரோஹிணியை பத்தி இவங்க வீட்டுக்கு வரும்போது சாதாரணமா தான் விசாரிச்சேன், அவங்களும் எல்லாமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கேட்கும்போது அன்னைக்கு சொன்னதுக்கு நேர் மாறான பதில சொல்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியான்னு கேக்குறாரு முத்து. ஆமாங்க, முன்னாடி கேட்டப்ப ரோஹிணிய சின்ன வயசுல இருந்தே தெரியும்னு சொன்னாங்க. இப்ப என்னடா நான் காலேஜ் படிக்கும் போதுதான் தெரியும்னு சொல்றாங்க. அன்னைக்கு ரோஹிணி அப்பாவும் இவங்க அப்பாவும் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு இவங்க அப்பா கோயம்புத்தூர்ல இருக்காருன்னு சொன்னாங்க, இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்காருன்னு சொல்றாங்க. ஒன்னா 2 குடும்பமும் டூருக்கு போயிருக்கோன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. இப்ப அதையும் மாத்திருச்சான்னு முத்து கேக்குறாரு. ஆமாங்க, இப்ப அது வேற ரோஹிணி இது வேற ரோஹிணின்னு என்னென்னமோ சொல்றாங்க. கடைசியா அப்படியே என்ன பத்தி விசாரிக்கிற மாதிரி பேச்ச மாத்திட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் சொன்னேன்ல இதுவும் கேடிதாங்கிறாரு முத்து. அப்படிலாம் இல்லங்க, இவங்க கொஞ்சம் நல்லவங்க தான், நம்ம 2 பேரையும் ரொம்ப பாராட்டி பேசுவாங்க தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, மீனா ஒருத்தங்க நம்மள முகத்துக்கு நேரா திட்டினா கூட பரவாயில்ல, அவங்கள நம்பலாம், ஆனா சிரிச்சு சிரிச்சு பாராட்டி பேசுறவங்கள தான் நம்பவே கூடாது, வெரி டேஞ்சர் அப்படின்னு முத்து சொல்ல, சரி இப்ப இவங்களும் சரியா பதில் சொல்லல, எனக்கு என்னமோ ரோஹிணி மலேசியால இருந்து தான் வந்திருக்காங்களான்னு டவுட்டா இருக்குங்கிறாங்க மீனா. எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு, மலேசியாவில தான் ஏதோ மர்மம் இருக்குங்கிறாரு முத்து. ஆனா அதை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது, எது சரி எது தப்புன்னு ஒண்ணுமே தெரியல, எல்லாமே ஒரே குழப்பமாவே இருக்குங்கிறாங்க மீனா. மீனா, சிஐடி வேலைங்கிறது அப்படிதான், கலங்குன தண்ணி மாதிரி ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாம குழப்பமா இருக்கும், ஆனா போக போக தெளிவாயிடும், நம்மளுக்கு ஒவ்வொரு க்ளூவா கிடைக்க கிடைக்க நம்ம குழப்பம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் தெளிவா தெரியலையேங்கிறாங்க மீனா. தெரியும், விசாரிப்போம், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறோம், பார்லர் அம்மா கிட்ட ஏதோ தப்பு இருக்குங்கிறது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது, மொத்தத்தையும் சீக்கிரமா வெளியே எடுப்போம். வா, எனக்கு சவாரி இருக்குது, போற வழியில உன்னை இறக்கி விட்டுட்டு போறேன், அப்படியே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா இன்னும் யோசனையில தான் இருக்காங்க. ஷோரூம்ல ரோகிணி ஒரு கஸ்டமருக்கு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குங்க சார், அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 800 கொடுத்து வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க சார் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கா. அப்படியான்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அவங்க மொபைல் ரிங் ஆகுது. சார் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு கஸ்டமர் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர, மேடம் இதோட பிரைஸ் என்ன வருதுன்னு ஸ்டாஃப் கிட்ட கஸ்டமர் கேட்டுட்டு இருக்காரு. இது ஆஃபர்லாம் போக கம்மியா தாங்க சார் வரும் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்லிட்டு இருக்க. கால் ஆன் பண்ணி சொல்லிடி அப்படிங்கிறாங்க ரோஹிணி. நான் ஷோரூமுக்கு வந்துட்டேன்னு ரோஹிணி சொல்ல, நீ ஷோரூமுக்கு போயிட்ட, ஆனா நான் ஊரை காலி பண்ணிட்டு போகணும் போல இருக்கே அப்படின்னு வித்யா சொல்ல, ஏன் என்னாச்சுன்னு ரோஹிணி கேக்குறாங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு ஷாக் ஆகாத அப்படின்னு வித்யா சொல்ல, என் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் என்னென்னமோ நடக்குது, அதுக்கே நான் ஒன்னும் ஷாக் ஆகுறது இல்ல, நீ என்ன புதுசா சொல்ல போறேன்னு ரோஹிணி கேக்குறாங்க. மீனா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு வித்யா ஆரம்பிக்க, மீனாவா, அவ எதுக்கு அங்க வந்தா அப்படின்னு ரோஹிணி அதிர்ச்சியா கேட்க, பாத்தியா ஷாக் ஆகுற அப்படின்னு வித்யா சொல்றாங்க. வித்யா ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லு, அவ எதுக்கு அங்க வந்தா அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி. உன்னை பத்தி விசாரிக்கதான் அப்படின்னு வித்யா சொல்ல, என்ன பத்தியான்னு ரோஹிணி கேக்குறாங்க. பின்ன என்ன பத்தியா கேட்பாங்க, உன் ஊரை பத்தி, உன் அப்பாவை பத்தி, நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச, நீ எங்க இருந்த, உன் அப்பா எப்படி, உன் மாமா எப்படி, கேள்வியா கேட்டு தள்ளிட்டாங்கடி, ஒரு நிமிஷம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு வித்யா பதறி போய் சொல்ல, நீ ஏதாவது உளறி வச்சுட்டியான்னு அதிர்ச்சி மாறாம கேக்குறாங்க ரோஹிணி. அதெல்லாம் இல்ல, அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன் அவங்கள, ஆனா எனக்கு என்னவோ மீனாவுக்கு உன்னை பத்தி ஏதோ டவுட் வந்திருக்குமோன்னு தோணுது அப்படின்னு வித்யா சொல்ல, அப்படியா சொல்ற அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. மீனாவுக்கு மட்டும் இல்ல, முத்துவுக்கும் சேர்த்தே சந்தேகம் வந்திருக்கும், ஏன்னா அவங்கதான் ஒருத்தர் விடுற மூச்சுல இன்னொருத்தவங்க வாழ்றவங்களாச்சே அப்படின்னு வித்யா சொல்ல, அவங்கள புகழ்ந்து என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி எதுவும் பேசாத, அவ என்ன கேட்டா அதை மட்டும் சொல்லுங்கிறாங்க ரோஹிணி. நான் தான் சொன்னேன்ல, உன்னை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க, உன்னை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு தான் என்ன தேடி வந்திருக்காங்க அப்படின்னு வித்யா சொல்ல, வித்யா நீ எதுவும் சொல்லலன்னு ரோஹிணி கேக்குறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன்னு வித்யா இழுக்க, என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு ரோஹிணி பயந்து போய் கேட்க, ஆமாண்டி, நீ ஒரு பொய் சொல்லி இருந்தா பரவாயில்ல, சென்னையில இருக்க பாப்புலேஷனை விட அதிகமா இல்ல நீ பொய் சொல்லி வச்சிருக்க, அதெல்லாம் நான் எப்படிடி ஞாபகம் வச்சுக்கிறது
இதான் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, உண்மையை பேசுறவங்களுக்கு மெமரி பவர் அதிகமா தேவையில்ல, பொய் சொல்றவங்களுக்கு தான் அந்த பவர் அதிகமா தேவைன்னு. அது கரெக்டா போச்சுடி அப்படின்னு வித்யா வருத்தமா சொல்லிட்டு இருக்க. வெறுப்பேத்தாத வித்யான்னு கடுப்பா சொல்றாங்க ரோஹிணி. நீ ஏதாவது சொன்னியான்னு மறுபடியும் கேட்க, இல்லடி கரெக்டா பேசி அனுப்பிச்சிட்டேங்கிறாங்க வித்யா. இங்க பாரு வித்யா, என்னை பத்தி யாரையுமே எதுவுமே பேச விடாத, என்னை பத்தி நீயும் அடுத்தவங்க கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் பேசலடி, ஆனா ஒன்னு சொல்லுவாங்கல்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு வித்யா சொல்லிட்டு இருக்கவே, இப்படி எல்லாம் பேசாதன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன கோவப்படுத்தணும்னே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு ரோஹிணி கடுப்பா கேட்க, அதெல்லாம் இல்லடி, நீ கேர்ஃபுல்லா இருன்னு சொல்ல வர அப்படின்னு வித்யா சொல்றாங்க. அது எனக்கும் தெரியும். ஏய் வித்யா, நிஜமா சொல்லுடி, நீ எதுவுமே அவங்க கிட்ட சொல்லல அப்படின்னு மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ரோஹிணி. நம்படி, எனக்காக கூட என் லைஃப்ல நான் இவ்வளவு பொய் சொன்னதே இல்ல, உனக்காக அவ்வளோ சொல்றேன். முத்துவுக்கும் மீனாவுக்கும் நீ மலேசியால இருந்து தான் வந்திருக்கியோன்னு டவுட் வந்திருக்கும், அதனாலதான் என்னை இப்படி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வித்யா சொல்ல, சரி விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போனை வைக்க, அங்க வந்த மனோஜ், என்ன ரோஹிணி டென்ஷனா இருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்க, உன் வீட்டுல இருக்கவங்க தினமும் என்ன டென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு பக்கத்துல வந்து கத்துறாங்க ரோஹிணி. என்னாச்சு, யார சொல்றேன்னு மனோஜ் கேட்க, அந்த முத்துவும் மீனாவும் தானே ரோஹிணி சொல்றாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, நம்ம விஷயத்துல தலையிட வேணான்னு நாம அப்பவே சொல்லிட்டோம்லன்னு ரோஹிணி கேட்க, ஆமா அதுக்கு என்ன இப்போன்னு மனோஜ் கேக்குறாரு. நம்ம சொன்னதையே கேட்காம அந்த மீனா வித்யா கிட்ட போய் விசாரிச்சிருக்கா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உன்னை பத்தியா, உன்னை பத்தி விசாரிக்க என்ன இருக்குன்னு மனோஜ் கேக்குறாரு. அதுதான் அந்தம்மா அப்படின்னு ஆரம்பிச்ச ரோஹிணி டக்குன்னு நிறுத்திக்கிறாங்க. என்ன ரோஹிணி, என்ன சொல்ல வந்த அப்படின்னு மனோஜ் கேட்க, தடுமாறின ரோஹிணி சமாளிச்சுக்கிட்டு, இல்ல நாம அந்த 30 லட்சம் ரூபாய் ஏமாந்தோம்ல, அத பத்தி போய் வித்யா கிட்ட கேட்டிருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அத பத்தி வித்யா கிட்ட கேட்க என்ன இருக்கு அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. தெரியல, நம்மள பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு கூட கேட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு, அவங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு நைசா மனோஜையும் அந்த இதுக்குள்ள இழுத்து விடுறாங்க ரோஹிணி. இது யார் வேலையா இருக்கும், அந்த முத்து வேலையா தான் இருக்குங்கிறாரு மனோஜ். மனோஜ், இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துடணும், அப்பதான் நம்மளுக்கான மரியாதை கிடைக்கும், சேல்ஸ சீக்கிரமா அதிகமாக்கணும்னு ரோஹிணி சொல்றாங்க. ரோஹிணி, அதை விட என்கிட்ட ஒரு பெட்டரான ஐடியா இருக்கு, ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் கோவப்படாம கேட்கணும்னு மனோஜ் சொல்ல, என்ன ஐடியான்னு சொல்லு அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. இல்ல, உன் மலேசியா மாமா எந்த ஊர்ல இருக்காங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லு அப்படின்னு மனோஜ் சொல்ல, எதுக்கு அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. அவர்கிட்ட பிசினஸ்க்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் கேட்கலாம், நீ கூட கேட்காத, நானே கேட்டுக்கிறேன், கடனா தான் கேக்குறேன், அவரால் அதை கொடுக்க முடியும்ல, 30 லட்சம் ரூபாய்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு மனோஜ் கேட்க, மனோஜ் கிட்ட கோவத்தை காட்ட முடியாம அடக்கிக்கிற ரோஹிணி, இப்ப எப்படி மனோஜ் அவர்கிட்ட கேட்க முடியுங்கிறாங்க. இதே நம்மள ஏமாத்தனவனை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருந்து பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம்லன்னு ரோஹிணி கேக்குறாங்க. அவ்வளோ பணத்தை தூக்கிட்டு போயிருக்கான், இந்நேரம் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருக்கான்னு தெரியல, முழுசா பணம் வருமானு தெரிஞ்சு கேட்டா எனக்கிட்ட கஷ்டம் தான், அதனாலதான் ரோஹிணி உன் மாமா கிட்ட நாம ஹெல்ப் கேட்கலாம், அவரு இப்ப எந்த கண்ட்ரில இருப்பாரு அப்படின்னு மனோஜ் கேட்க, தெரியாது அப்படிங்கிறாங்க ரோஹிணி. போன்ல அவர் எப்படியாவது கனெக்ட் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு, நீ கூட வர வேண்டாம், நானே போய் பிசினஸ்க்காக கொஞ்சம் பணம் வேணும்னு கேக்குறேன், கண்டிப்பா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, எனக்காக ப்ளீஸ் அப்படிங்கிறாரு மனோஜ். சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் அவரை ரீச் பண்ண ட்ரை பண்றேன் அப்படிங்கிற ரோஹிணி, அடுத்த வேலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் தள்ளி வர்றாங்க. மீனா ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு உள்ளர பூ கொடுக்க போக, சிந்தாமணியோட ஆளுங்க 2 பேர் வண்டியில வந்து டக்குன்னு பெட்டியை கழட்டி எடுத்துக்கிட்டு போடா போட சீக்கிரம்னு பாக்ஸ் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. வெளியே வர்ற மீனா இதை பார்த்துட்டு, டேய் 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 நில்லுங்கடா, டேய் நில்றா அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடி துரத்திட்டு வராங்க. ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு மறுபடியும் பாக்ஸை தூக்கிட்டு ஓட, டேய் பூ பாக்ஸை தூக்கிட்டு எங்கடா ஓடுறீங்க, நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஓட ஓட அவங்க பின்னாடியே மீனாவும் ஓடிட்டு இருக்காங்க. அது ஒரு குடோன் மாதிரி போய் உள்ளர போயிட்டு இருக்கு, அங்க நிறைய டெக்கரேட்டிவ் பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க. என்னம்மா வாங்க வாங்க அப்படின்னு ஒரு லேடி எதிர்த்தால வர, ஏங்க என்னோட பூ பெட்டியை தூக்கிட்டு போறாங்க, 4 இடத்துக்கு பூ கொடுக்கணும் இல்ல அப்படின்னு சொல்ல, கொடுப்பாங்க வாங்க வாங்க, அம்மா உங்களை டைனிங் டேபிள்ல உட்கார சொன்னாங்க, நான் இந்த வீட்டுல வேலை செய்யறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி போக, சொல்லிட்டே இருக்கேன், ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க, ஏன் பூப்பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்கங்க, ஏய் தடிமாடுங்களா அப்படின்னு மீனா கத்த, மீனாவோட கைய பிடிக்கிற அந்த லேடி, உங்க பெட்டி எங்கேயும் போயிடாதுமா, அம்மா உங்களுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வைக்க சொல்லியிருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்ல, விடுமா கைய விடுமா அப்படின்னு மீனா கைய உதறிக்க, அம்மா சாமி என்ன ஒரு பலம் கொடுக்குறீங்க, வந்து உட்காருங்க வாங்கன்னு மறுபடியும் கைய பிடிக்கிறாங்க. டேய் பெட்டியை கொடுங்கடா அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க, அவங்க ஒரு பெரிய தலவாழை எடுத்து இலைய எடுத்து போடுறாங்க டைனிங் டேபிள்ல. ஏங்க நான் பெட்டியை கொடுக்க சொல்லி கத்திட்டு இருக்கேன், நீங்க இலைய போடுறீங்க அப்படின்னு மீனா கேட்க, சாப்பிடுற நேரம் வந்துருச்சு இல்லம்மா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நீங்க யாரோன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாம் தெரிஞ்சுதாமா பண்றேன், உங்களை தெரியாதவங்க இருக்க முடியுமா, எல்லாம் அம்மாவோட உத்தரவு, நீங்க சாப்பிட்டுதாமா போகணும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஏமா
காது கேக்குமா கேட்காதா உங்களுக்கு? நான் தான் என் பெட்டியை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றேன்ல, என் பெட்டியை கொடுங்க, நான் போகணும் அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க. உன் பெட்டி வரும் அப்படிங்கிற சவுண்டு ஒரு ரூம்ல இருந்து வருது. மீனா அந்த பக்கம் திரும்பி பார்க்க சிந்தாமணி அங்க நிக்கிறாங்க. மீனா வேகமா அவங்க கிட்ட போய் இதெல்லாம் உங்க வேலை தானான்னு கேக்குறாங்க. ஆமா, என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நீ வருவியா என்ன? அதான் உன் பூ பெட்டியை என் பசங்கிட்ட சொல்லி தூக்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஏங்கன்னு டென்ஷன் ஆகுற? இப்ப நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிற தங்கம், என் கெஸ்ட், நல்லா சாப்பிடுங்கிறாங்க சிந்தாமணி. இந்த கெஸ்ட் ரெஸ்ட் எல்லாம் என்கிட்ட வேண்டாம், என் பூப்பெட்டியை கொடுக்க சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு, போகணும் அப்படின்னு மீனா டென்ஷனா கத்த தலையில அடிச்சுக்கிற சிந்தாமணி. என்னம்மா நீயே 16 வயதுல கமலஹாசன் மாதிரி சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும் காசை கொடு, அது மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற? பூ தானே, குடுத்துக்கலாம். இப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சிட்டு இருந்தா சாப்பிடுறது எப்ப கண்ணு? நேரத்துக்கு சாப்பிட வேணாமான்னு சிந்தாமணி சொல்றாங்க. எனக்கு பசிக்கல அப்படின்னு மீனா சொல்ல, பசிக்கலனாலும் கொஞ்சமா சாப்பிடணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. நான் சாப்பிட்டு தாங்க வந்தேன், என் பூப்பெட்டியை கொடுக்க சொல்லுங்க, எதுக்கு இப்படி ஆள் வச்சு என் பூப்பெட்டியை எடுக்க சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்க, அதான் சொல்றேன் இல்ல கண்ணு, என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நீ வருவியா? அதனால இந்த சிந்தாமணி ஒரு விஷயத்த நினைச்சிட்டு அதை செய்யாம விட மாட்டா. நீ வந்து உட்காரு சாப்பிடு அப்படின்னு சிந்தாமணி சாதாரணமா சொல்ல, கேட்டுட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. இங்க பாரு கண்ணு, நான் பல வருஷமா இந்த பூ தொழில இருக்கேன், எனக்கு போட்டியா இதுவரைக்கும் நான் யாரையும் வரவிட்டதும் இல்ல, அப்படி மீறி வந்தா நான் வளர விட்டதும் இல்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்ன அப்படியெல்லாம் தடுக்க முடியாது, நான் வளர்றத நீங்க பார்க்கதான் போறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, வேணாங்கன்னு, நீ ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, வேணாங்க, நீங்க ரொம்ப வயசான பொம்பளையா இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஒரு நிமிஷம் கோவமாகற சிந்தாமணி சமாளிச்சுக்கிட்டு, நல்லா பேசுற கண்ணு அப்படிங்கிறாங்க, நீங்க பேச வைக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் உன் நல்லதுக்கு ஒண்ணு சொல்றேங்கிறாங்க சிந்தாமணி. முதல்ல சொல்லுங்க, அது நல்லதா கெட்டதான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேங்கிறாங்க மீனா. உன் வீட்டுல அடுப்பு எரியக்கூடாதுங்கிறது என் நோக்கம் இல்ல, உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நாளைக்கு பிள்ளை குட்டிங்க என்னன்னு சிந்தாமணி ஆரம்பிக்க, நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காட்டுற மீனா, முதல்ல என்ன கூப்பிட்டதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனாவோட கைய புடிச்சிட்டு, அதான் கண்ணு சொல்ல வர்றேன், நீ எதுக்கு இப்படி தனியா கஷ்டப்படுற, பேசாம என்கிட்ட வந்து வேலை செய்யி அப்படிங்கிற சிந்தாமணி மீனாவை ஒரு முறைச்சிட்டு, என்கிட்ட நிறைய மண்டபத்து ஆர்டர் வரும், நீ என் கூட வந்தா நான் இன்னும் 10 மண்டபம் கூட பிடிப்பேன், நீ என்கிட்ட வேலை செய்யி, நீ தனியா செஞ்சு என்ன சம்பாதிப்பியோ அதை விட நான் உனக்கு அதிகமா கொடுக்கறேன், பணம் எல்லாம் கரெக்டா வந்துருங்கன்னு, ஆடி மாசம் முகூர்த்தம் இல்லைன்னா கூட சம்பளம் எல்லாம் கரெக்டா வந்துருங்கன்னு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு, பாவம் உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, நீங்க ஏன் கஷ்டப்படணும், பேசாம மொத்தமா உங்க வேலையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குறேங்க, நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ நான் அதை விட உங்களுக்கு அதிகமா தர்றேங்க, ஏன்னா நான் அதிகமா லாபத்துக்கு ஆசைப்படுறவ இல்ல, சம்பளமா கூட இல்லாம பர்சன்டேஜா வேணா தரேங்கன்னு மீனா சொல்ல, அது வரையிலும் முறைச்சுக்கிட்டே நின்னு சிந்தாமணி, இங்க பார், என்னை பத்தி உனக்கு நான் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல, ஏன் தெரியாது, ரோட்ல போயிட்டு இருக்க வந்து பொருளை தூக்கிட்டு வந்து உங்க இடத்துக்கு என்ன வர வச்சீங்க பாருங்க, அதுலயே தெரியுது நீங்க எவ்வளோ பெரிய தைரியசாலின்னு அப்படின்னு மீனா சொல்ல, நான் சொல்றத கேளு, நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரேன், என் கூட வந்தீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் பாத்துக்கிறேன்னு சிந்தாமணி சொல்றாங்க. என் வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு என் புருஷன் இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, இதோ பாரு, எனக்கு காசு பணம்லாம் பெருசு இல்ல, இந்த தொழில நான் ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கிறேன், இதுல நான் மட்டும்தான் கொடி கட்டி பறக்கணும், இது என்னோட கோட்டைன்னு விரல நீட்டி மிரட்டுறாங்க சிந்தாமணி. உங்க கோட்டைக்கு நீங்க வேணா ராணியா இருந்துட்டு போங்க, அதுல நான் வந்தெல்லாம் சேவை செய்வேன்னு நினைக்காதீங்கிறாங்க மீனா. புலிக்கு வாளா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருக்கிறது தான் எனக்கு பெருமை, நான் என் இடத்த விட்டு வரமாட்டேன், என் பூப்பெட்டியை கொடுக்க சொல்லுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா சொல்ல, இவ்வளவு தூரம் சொல்லியும் உன் திமிரு அடங்கல இல்ல அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. உங்களுக்கு திமிரா தெரியுது, ஆனா எனக்கு தன்னம்பிக்கையா தெரியுது, இப்ப மட்டும் நீங்க என்னை வெளியே அனுப்பல, அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும், என் பெட்டியை எடுத்த இடத்துல வைக்க சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல, டேங்க, அவங்க 2 பேரும் பெட்டியோட வர்றாங்க, அதை கொண்டு போய் வண்டியில மாட்டுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிங்கக்கான்னு ஓடுறாங்க அந்த 2 பேரும். 4 எட்டு போற மீனா திரும்பி வந்து நின்னு, இங்க பாருங்க, நேர்மையா உழைக்கிறவங்களோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம உழைக்கிற உழைப்பு தான் நம்மளுக்கு சாப்பாடு போடும், அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும், நீங்களும் வாழுங்க, மத்தவங்களையும் வாழ விடுங்க, வாழ விடு அப்படின்னு மீனா சொல்ல, என் வீட்டுக்கு வந்தா சாப்பிடாம போக கூடாதுங்கிறாங்க சிந்தாமணி, நான் உழைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு முறைப்பா சொல்லிட்டு மீனா அங்கிருந்து போக, சிந்தாமணி அப்படியே வெறிச்சு பாத்துட்டு இருக்காங்க. வீட்டுல அண்ணாமலையும் விஜயாவும் டிவி பாத்துட்டு இருக்க, அப்பா அப்பா அப்படின்னு முத்து கத்திக்கிட்டே கையில ஒரு பேப்பரோட ஓடி வர, அவரோட சத்தத்தை கேட்டு அண்ணாமலை விஜயா 2 பேருமே பயந்து போறாங்க. ஏண்டா, நான் என்ன இமயமலையிலயா இருக்கேன், இங்கதானேடா இருக்கேன், எதுக்கு கத்திட்டு வர்றேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. சந்தோஷத்துல கத்திட்டு வந்தேன்பா, ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, மீனா அப்படின்னு முத்து கூப்பிட, வர்றேங்கன்னு மீனாவோட சவுண்டு மட்டும் வருது. மறுபடியும் மீனா அப்படின்னு கத்த, மனோஜ், ரோஹிணி, இந்த பக்கம் இருந்து ரவி, ஸ்ருதி எல்லாரும் வர்றாங்க. என்னங்கன்னு கேட்டுட்டு மீனா வர்றாங்க.
ஏண்டா விஷயம் என்னன்னு சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடுப்பா, அப்படியே அம்மாவையும் போட்டு கொடுக்க சொல்லுப்பா அப்படிங்கிறாரு முத்து. ஏய் என்னடா அது, பஸ்ல போகும்போது நோட்டீஸ் கொடுத்து காசு கேட்பாங்களே அந்த மாதிரி ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கேன்னு மனோஜ் கேக்குறாரு. ஏண்டா எப்ப பாரு உனக்கு காசு ஞாபகம் தான் வருமாடா அப்படின்னு முத்து கேட்க, ஆமா என்ன திடீர்னு ஏதோ கையெழுத்தெல்லாம் கேக்குற, இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வாங்குறியா, அப்பா எதுக்கும் நல்லா படிச்சு பாத்துக்கப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலை பாக்குறாரு. அடிங்க, அதெல்லாம் நீ பண்ற வேலை, உன் அளவுக்கு எல்லாம் எனக்கு கிரிமினலான மைண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல உச்சு கொட்டுற ரோஹிணி, மனோஜ் நீ கொஞ்சம் சைலண்டா இரு அப்படிங்கிறாங்க. டேய் அது என்ன ஃபார்ம்டான்னு ரவி கேட்க, பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் பா இது அப்படின்னு முத்து சொல்றாரு. எதுக்குடா இப்ப பாஸ்போர்ட் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, பாஸ்போர்ட் எடுக்கதான்பாங்கிறாரு முத்து. அது சரி, அதையே என்கிட்ட கொடுக்கறேன்னு அண்ணாமலை கேட்க, பா எல்லாருக்கும் தான்ப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எல்லாருமே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு முத்து சொல்ல, என்கிட்ட ஆல்ரெடி பாஸ்போர்ட் இருக்குங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஏங்க நம்ம ரோஹிணி கிட்டே இருக்கும்லங்க, ஏன்னா அவங்க மலேசியால இருந்து தானே வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, ரோஹிணி அப்படியே கொஞ்சம் பயத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அப்ப நம்ம வீட்டுலதான் யார்கிட்டயுமே இல்ல போல இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் என்கிட்ட தான் இருக்கே, என்ன நான் அதை ரெனிவல் பண்ணுங்கிறாரு மனோஜ். சரிடா அப்ப அதை நீ சீக்கிரம் பண்ணிருங்கிற முத்து. அப்பா நீ சைன் பண்ணுப்பாங்கிறாரு. எதுக்குன்னு சொல்லிடான்னு அண்ணாமலை கேட்க, அப்பா கல்யாணமாகி நானும் மீனாவும் ஹனிமூன் போகவே இல்லப்பா, அதனால நாங்க மலேசியாவுக்கு போலான்னு இருக்கோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, திடுக்குன்னு பாக்குறாங்க ரோஹிணி. விஜயாவும் ஆணு வாய பொழந்து பாக்குறாங்க. ரவியும் ஸ்ருதியும் ஆஹா அப்படிங்கிற மாதிரி பாக்க, ஏங்க என்னங்க சொல்றீங்கன்னு மீனா கேக்குறாங்க. ஆமா மீனா, நம்ம மலேசியாவுக்கு போறோம் பா, நீ அம்மாவும் வாங்க அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நீங்களாவது சின்ன பசங்க ஹனிமூன் பார்த்தது இல்ல, நீங்க போயிட்டு வாங்கன்னு அண்ணாமலை சொல்ல, சரிப்பா இப்ப ஃபேமிலி ட்ரிப்னு வச்சுக்கலாம், எல்லாருமே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க விஜயா. செலவு அதிகமாயிரும்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அதெல்லாம் யோசிக்காமலா நான் செய்வேன், செலவு கம்மியாகணும்னு தான் நான் மலேசியாவுக்கு போலான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து ஓரக்கண்ணால ரோஹிணிய பாக்க, ரோஹிணி தவிப்பா அவரை முறைச்சிட்டு நிக்கிறாங்க. அப்பா மலேசியாவுக்கு போற டிக்கெட் செலவு மட்டும்தான்ப்பா நம்மளுது, மத்த செலவெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு அங்க ஆள் இருக்காங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல, அங்க யாரா நம்மளுக்கு இருக்காங்கன்னு ரவி கேக்குறாரு. ஏண்டா அது பார்லர் அம்மாவோட ஊருடா, அங்க அவங்களுக்குன்னு பெரிய வீடு சொத்தெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்ல, பயங்கர நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க ரோஹிணி. அப்படின்னு யோசிச்சுட்டு சந்தோஷமா ரோஹிணிய பாக்குறாங்க விஜயா. ஆனா அவங்க அப்பா தான் ஜெயில இருக்காரு இல்லன்னு ஸ்ருதி கேட்க, அதனால என்ன அவங்க வீடு கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் இருக்குல்ல, என்ன அதுவுமா ஜெயில இருக்குது, இவ்வளவு நாள் கேஸ் நடத்துற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்ப சொத்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவோட முகம் 1000 வாட் பல்பு மாதிரி எரியுது, ரோஹிணியோட முகம் அமாவாசை இருட்டு மாதிரி ஆயிடுது, அங்க போனா அவங்க வீட்டுல தங்கிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, கரெக்ட் தான் இல்ல ரோஹிணி, உங்க வீடு தான் இருக்குல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. தங்கறதெல்லாம் ஓகேடா, அங்க சுத்தி பாக்குறதுக்கு டிராவல்ஸ்க்கெல்லாம் செலவாகுமே அப்படின்னு ரவி சொல்ல, ஏண்டா சாதாரண டிரைவர் நானு, எங்கிட்டயே 2 கார் இருக்குது, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல ஒரு 10-12 கார் இருக்காது, அதுல போய்க்குவோம் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவோட சிரிப்பு காதுல இருந்து காது வரைக்கும் நீளுது. ரோஹிணியோட முகம் செகண்டுக்கு செகண்ட் காஞ்ச கத்திரிக்காய் மாதிரி சுருங்கிக்கிட்டே இருக்கு. அப்படின்னு விஜயா சந்தோஷமா தலையாட்டுறாங்க. ஏங்க அப்புறம் சாப்பாட்டு செலவெல்லாம்னு மீனா கேட்க, என்ன மீனா அதுவும் பார்லர் அம்மா வீட்டுல இருந்துதான், அங்க என்ன ஒரு 20 பேர் வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க நம்மளுக்கு சமைச்சு போட போறாங்க அப்படின்னு அவரு ஜாலியா சொல்ல, தலையாட்டிட்டே இருக்காங்க விஜயா. அவங்க முகத்துல சிரிப்பு செகண்டுக்கு செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. டேய் அவங்க அப்பா அங்க இருக்கிற நிலைமையில நீ என்னடா பேசிட்டு இருக்கன்னு மனோஜ் கேட்க, டேய் என்னடா பெரிய நிலைமை, பெரிய மனுஷெல்லாம் ஜெயிலுக்கு போறதெல்லாம் சாதாரண விஷயம்டா, ஜெயிலுக்கு போகாம கேஸ் வாங்காம எந்த பெரிய மனுஷன் இருக்கான், இதெல்லாம் சகஜம்டா, அவங்க ஜெயில இருந்தாலும் சொந்தக்காரங்க எல்லாம் வெளியே இருந்து சொத்தை அனுபவிக்க தானே செய்யறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்லரம்மா நாங்க எல்லாரும் உங்க ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன், அங்க போய் நாங்க வெளியில தங்கினா நீங்க கோச்சுக்குவீங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க ரோஹிணி. டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, ஏய் அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, அவங்க வீடு அவங்க கார் எல்லாம் அங்க இருக்கும்போது நம்மள எப்படிடா அவங்க செலவு பண்ண விடுவாங்க, என்ன பார்லரம்மா உங்களுக்கு சந்தோஷம் தானே, உங்க ஊருக்கு போறோம், உங்க வீட்டுல தானே தங்க வைப்பீங்க அப்படின்னு முத்து கேட்க, ரோஹிணி செல்ல மாதிரி நிக்கிறாங்க. மீனா கேளு அப்படின்னு சொல்ல, அதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. பாத்தியாப்பா புருஷன் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா பாரு, அதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சைடு கேப்ல மீனாவுக்கு ஒரு பாராட்ட கொடுத்துடுறாரு முத்து. என்ன பார்லரம்மா இதெல்லாம் எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா என்ன அப்படின்னு முத்து கேட்க, உங்களுக்காக எல்லாம் அவ பண்ண மாட்டா, எனக்காகன்னு பண்ணுவா இல்ல ரோஹிணி அப்படின்னு விஜயா டன்டனா சிரிச்சிட்டு கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க ரோஹிணி. பாத்துக்கோன்ற மாதிரி விஜயா பெருமையா தலையாட்டுறாங்க. பாத்தியாப்பா அதுக்குதான் சொல்றேன் நீங்களும் வாங்கன்னு சொல்லி, அது மட்டும் இல்ல நீங்க அங்க போனீங்கன்னா உங்க சம்பந்திய பாக்கலாம்ல அப்படின்னு முத்து அடுத்த தூண்டில் எடுத்து போட, அவர்தான் ஜெயில இருக்காருல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்பா
இப்ப ஆஸ்பத்திரியில நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போய் சேர்ந்திருக்காங்கன்னா நம்ம பழமெல்லாம் வாங்கிட்டு போய் பாக்குறது இல்லையாப்பா? அந்த மாதிரி அவரை போய் ஜெயில பாத்துட்டு வந்துடலாம்ப்பா. அதுவும் இல்லாம பார்லர் அம்மாவோட அப்பாவோட ஒய்ஃப் அங்கதானே இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்களேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. பா, அவர் தான் 2வது கல்யாணம் பண்ணிட்டாருலப்பா. அன்னைக்கு கூட மலேசியா மாமா வந்து சொன்னார்ல, அவங்க அங்கதானே இருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆ ஆ ஆ அப்படின்னு ஆனந்தத்துல பேச்சே வராம தடுமாறிட்டு இருக்காங்க விஜயா. முத்து அர்த்தத்தோட பார்லர் அம்மாவை பார்க்க ரோஹிணி அப்படியே முகத்தை ஒரு பக்கமா திருப்பிக்கிறாங்க. முத்து சரியான வலைய கொண்டு வந்து விரிச்சிட்டாரு. நாளைய ப்ரோமோல முத்து வீட்டுல பேசிட்டு இருக்காரு. பார்லர் அம்மாவோட அப்பா ஜெயில இருக்கப்ப நம்ம போய் பார்த்தா நமக்கும் 4 மனுஷங்க இருக்காங்களேன்னு அவருக்கும் ஆறுதலா இருக்கும்ல அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் முத்து சொல்றது சரிதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஜெயில இருக்கும்போது நீங்க போய் பாக்குறது ரோஹிணி மனசு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு மனோஜ் கேட்க, சம்மந்தி வீட்டுக்காரங்க ஒரு பேச்சுக்கு கூட வந்து பாக்கலையேன்னு மனசு கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மான்னு மனோஜ் சொல்ல, இல்லடா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இப்பவும் பார்க்காம இருக்கிறது தப்பு, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு விஜயா உறுதியா சொல்லிட, ரோஹிணி இடி விழுந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அவங்க மனோஜ் கிட்ட போட்ட மந்திரம்லாம் எதுவுமே வேலை செய்யலையேன்னு திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.